இன்னைக்கு 2 சிறப்பான சம்பவம் நடந்திருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுல. ஒண்ணு, சீமான் கட்சியில பயங்கர ஒரு போல்டான ஒரு கர்ஜிக்கும் பெண்மணியா இருந்த பெண் காளியம்மாள். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். காளியம்மாள் வந்து அஇஅதிமுகல இணைய போறாங்க அப்படின்ட்டு. அந்த சிங்கப்பெண் இன்னைக்கு வந்து அஇஅதிமுகவுல இணைஞ்சிருக்காப்புல. சீமான விடவும் சீமான் கட்சியில அதிகமான பேர் வாங்கின ஒரு பெண்மணி, ஒரு தமிழ் போராளி, ஒரு இன போராளி, ஒரு கடல் சமூகத்துல இருந்து வந்த அந்த பெண் வந்து பயங்கரமான ஒரு அரசியலை மக்களுக்கு ஈஸியா எடுத்து கொண்டு வர போராடி அந்த ஒரு ஒரு சிறந்த ஆளுமைய இன்னைக்கு வந்து நம்மளுடைய அஇஅதிமுகவுல இணைஞ்சிருக்காப்புல. திமுக ஆட்சி முடியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு செய்தியா தான் இருக்கும். இந்த காளியம்மா வெளியே போறதுக்கான காரணமே தன்னை விடவும் அதிகமாக பேர் வாங்கிடுவாங்களோ, தன்னை விடவும் அதிகமாக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வாரோ எங்க நம்மளுடைய நம் தமிழர் கட்சியில அப்படின்ட்டு சீமானுக்கே ஒரு கோபம் வந்தது. அதனாலதான் அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வாய்மொழியான சம்பவங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. அது எந்த குடும்பம் தெரியல. அது இணைஞ்சது ஒரு மிகப்பெரிய பலம் தான் சொல்ல முடியும். ஏன்னா மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் மீனவ சமூக ஓட்டை ஏற்கனவே இரட்டை இலக்கும் அஇஅதிமுக தான் விழும். அந்த இதை கணக்கு பண்ணி அந்த சமூகத்துக்கு இந்த அஇஅதிமுக வந்து இணைஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த பெண் தான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு தான் வித்தியாசம் தான். எந்த ஒரு ஓட்டுக்கு பைசா கொடுக்காம ஒண்ணும் கொடுக்காம நாம் தமிழர் கட்சியில இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அதை வெறும் 10,000 ஓட்டுலாம் தோத்தாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி 2வது இடம் பிடிச்ச ஒரே இடம் அப்படின்னா இந்த அம்மா போட்டி போட்ட இடம் தான். அந்த அம்மா வந்து இன்னைக்கு அஇஅதிமுக நினைச்சாங்க. எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ அடுத்து வரப்போற சம்பவம் தான் பக்காம சம்பவம். நம்மளுடைய அனைவரும் எதிர்பார்த்த, அதாவது விஜய் அவர்கள் இந்திய கூட்டணிக்குள்ள வாரான்ட்டு 2 நாளா பயங்கரமா ஒரு ஒரு வைரல் போயிட்டு இருக்கு. அத உண்மைதான் அப்படின்ட்டு நிறைவேற்ற பதில அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சென்னையில தாவைக்காவோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த் தலைமையில இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல 120 மாவட்ட செயலாளர்ல 132 மாவட்ட செயலர்கள் வந்து கலந்துக்காங்க. இந்த கூட்டம் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியை வெளியே விரட்டணும், அடுத்து இந்திய கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இனிப்பான செய்தி. அதாவது அவசர மீட்டிங், அவசர கூட்டமா நடந்திருக்கு. பிஜேபி தொடர்ந்து நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுது. அவருடைய, அதாவது விஜய் அவருடைய உன்னத ஃப்ரெண்டு பவன் கல்யாண் அவர்கள் வந்து பல விதத்துல விளக்கி என்னுடைய அனுபவங்கள் எப்படி, நான் கூட்டணிக்குள்ள வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த அரசியல் அனுபவங்கள் சொன்னு, நீங்க இப்படி என்னுடைய வழிகாட்டு கூட நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டதுனால விஜய் மனது மாறி, அதாவது மனது இறங்கி, அதாவது கூட்டணிக்குள்ள சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் இன்னைக்கு நடத்திருக்காப்புல. இதுலதான் அவசர மீட்டிங் அப்படின்னால 138 மாவட்ட செயலாளர்கள 120 பேர் கலந்துருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர்களும் கேட்கப்பட்டிருக்கு, நம்ம வந்து இந்திய கூட்டணியில சேரலாமா அப்படிங்கிறதுக்கு. அதுல கலந்து கொண்ட 120ல 98 பேர் ஓகே, சரி நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன்னா முதல்ல வந்து எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்க முடியாது, அது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால நம்மளோட கட்சியை கிரவுண்ட்ல வளர்த்துக்கிடுவோம், ஏதாட்டும் ஒரு கூட்டணி கூட சேர்ந்து வளர்த்துக்கிடுவோம், உள்ளாட்சி அமைப்புகள்லாம் நம்மளுடைய ஆட்களை ஸ்டடி பண்ணிவிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம வந்து கட்சியை ஓப்பனா வெளியே கொண்டு வந்து நம்ம அடுத்து சிஎம் கேண்டிடேட்டான வழிகளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதன் மூலமாக இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து சென்னையில தவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடந்திருக்கு. அது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வா இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இருக்கு. சரி, அது இருக்கிற இந்த சம்பவங்கள் நடந்தாலும் நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காவே விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிடுதான்னு நினைக்கேன். தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல ஒரு 10வது படிக்கிற
பிள்ளை நல்ல பத்தாப்புல 90% எடுத்திருக்கு அந்த பிள்ளை. இப்போ 12ஆப்ல படிச்சுட்டு இருக்கு, 12ஆப் படிச்சுட்டு இருக்கு. காலையில எழும்பி இயற்கை உபாதைகளுக்கு வந்த பொண்ணை கடத்தி பாலியல் சிந்தர்ல ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளவு துணிச்சல் ஓடணும். என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல? இவ்வளவு துணிச்சலா ஒரு 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 மாணவிய இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு, இவ்வளவு சிசிடிவி கேமராக்கள், இவ்வளவு காவல்துறைகள் இருந்து அப்படி இருந்தும் அதை அந்த அளவுக்கு ஒரு காம இச்சைக்கு பலியாகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கொண்டு இருக்கா. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரு கட்டுப்பாடு இருக்க துறை இப்படி மோசமா போயிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப வைரல் ஆயிட்டு ஒரே போராட்டம், தூத்துக்குடி ஃபுல்லாவே ஒரே போராட்டம், கனிமொழியை எம்பிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் தான் பலமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த செயலு நடந்துட்டு இருக்கட்டே கும்மிடி பூண்டுல ஒரு கணவரை கைவிட்ட ஒரு பெண் ஸ்கூட்டிலேயோ போயிருக்கு. அதை ஒரு 3 பேர் வந்த கும்பல் அந்த கும்பலையை கடத்தி கொண்டு போய் காட்டுக்கு போய் அதை பாலியல் துன்புறுத்தி வந்திருக்காரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல ஒடுப்புல? இந்த சம்பவங்களே போதும், வேற எந்த சம்பவம் வேண்டாம், இந்த சம்பவங்களே போதும் விடிய திமுக அரசோட ஆட்சி இதோட முடியறதுக்கு. கடந்த ஒரு வாரம் பார்த்தேன், ஒரே பாலியல் துள்ள ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இந்த சம்பவமே பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அடுத்து விடியல் ஆட்சிக்கு சங்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை எங்க பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் ஒரே பாலியல் துள்ளா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரே போதை பொருள் சுலபமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த சொல்ல, இந்த அளவுக்கு பாலியல் தொல்லைகள் நடக்கிறது இந்த ஆட்சியில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. புதுசா ஒரு சம்பவம், புதுசா சிங்கம் ஒண்ணு களை இறங்கிருக்கு. ஆமா, பயங்கரமான களை இறங்கி. முதல்ல நான் பேர சொல்லி விடுறேன். ஆ இ பூ தா மா மு க, இதான் பேரு. என்னது? ஆமாங்க, ஆ இ பூ தா மா மு க. இது என்னன்னா, ஏமா இது ஒரு புது கட்சி வந்திருக்கப்பா. தியாக தலைவி சின்னம்மா இருக்காங்க இல்லையா, தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஆ இ பூ தா மா மு க அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. உண்மைதான்யா, இதான் கட்சி பேரு. இவங்களுக்கு சின்ன வேற ஒதுக்கிருக்காங்க. சின்ன தென்னந்தோப்பு சின்னம் இல்லையா, அதான் இவங்களோட சின்னம்மா. இந்த ஆ இ பூ தா மா மு க கட்சி வந்திருக்கு, புது கட்சி. தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஏற்பாட்டுல அடுத்து டைரக்ட் சிஎம், அடுத்து கட்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 10-20 நாள்ல எலெக்ஷன், டைரக்டா சிஎம் தான் ஆக போறாங்களாம். எல்லா தொகுதியிலையும் 240 தொகுதியில கேண்டிடேட்லாம் ரெடியா. பயங்கரமா ஒரு ஃபைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்களாம், நம்ம காது வழியா வந்த செய்யலாம். எப்பா எவன் நமக்கு எலெக்ஷன் பைசா தர மாட்டான், இந்த அம்மா கொஞ்சம் பைசா செலவழிக்கணும்னு நினைக்குது. இந்த அம்மா கட்சி சேர்ந்தா கூட ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடைக்கும், ஆட்டையை போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுல பெரிய நடுவில் இப்போ தலைவர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. யாரு? பல லட்சம் கோடி தொண்டரை கொண்ட, பல தர்ம யுத்தங்களை நடத்தின ஓபிஎஸ் அவர்களு இப்போ சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்காப்லையாம். இந்த அஇஅதிமுகவை தோற்கடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரே சுற்றுப்பயணமா, பயங்கரமா சுற்றுப்பயணம். முதல்ல தென்காசியில போயிருக்காப்ல. தென்காசியில போய் அப்படியே ரெட்டலைக்கு சொல்ற அந்த ஓட்டுகள்லாம் அப்படியே புசுக்குன்னு ஆவி கட்டி பிடிச்சி டிஎம்கே போட வைக்க போறாரா தலைவன். இதுதான் இன்னைக்கு நடந்த அதிர்ச்சியான நம்மளுக்கு, அதாவது இந்த விடியலாட்சி ஒளியுமா அப்படின்னு நினைக்கிற நம்மள மேற்பட்ட ஆள்களுக்கு இன்பம் தரும் செய்தியா இருக்கு. உண்மையிலே விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து வரலாம் நினைக்கிறேன். அதுக்கான சாதக பதங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது உண்மை செய்தி தான். அதற்கான அந்த இமேஜ்ல நம்ம அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல இப்போ தான் நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு அன்றாட நிகழ்வுல உங்களை அரசியல் நிகழ்வுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.